வணக்கம் மாணவர்களே, என் பேர் யோகேஷ். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயிலில் எப்படி கம்போஸ் பண்ணணும், ரிப்ளை ஆல், ஃபார்வர்ட் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கம்போஸோட பேசிக் நேவிகேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஒரு ப்ராப்பர் மெயில் எப்படி பண்ணணும், அந்த மெயிலில் ஒரு டாக்குமெண்ட் எப்படி அட்டாச் பண்ணணும், எப்படி நம்ம லிங்காக அட்டாச் பண்ணுறது, இமேஜ், ஃபோட்டோஸ், சிக்னேச்சர் இதெல்லாம் எப்படி இன்சர்ட் பண்ணி மெயில் கம்போஸ் பண்ணுறதுன்றதை இன்றைக்கி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் விண்டோஸ் R கொடுத்து ரெண்டாயிரம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஜிமெயிலுக்கான வெப் அட்ரஸ் போட்டு ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரேட் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மெயின் லேண்ட்மார்க்கில் ப்ரைமரி ப்ராப்பர்ட்டி பேஜில் இருக்குது. ஸோ நம்மளோட ஜிமெயில் ஓப்பன் பண்ணாலே அதோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸில் தான் இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே நான் C கொடுத்து கம்போஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, கம்போஸ் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கம்போஸ் ஓப்பன் ஆனாலே அதோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா 2 ரெசிபியன்ஸில் தான் இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு 2 CC BCC இது எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 2ல் வந்து நான் ஒரு மெயில் ஐடி போட்டுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இந்த மெயில் நான் சென்ட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து அது சஜஷன்லேயே படிக்குது. ஸோ அங்கே வச்சு நான் ஒரு என்ட்ரு கொடுத்துட்றேன். ஸோ இது ஆல்ரெடி என்னோட மெயில் நான் யாருக்கு சென்ட் பண்ண போகிறேனோ அவங்களோட மெயில் ஐடி எடுத்துக்கிச்சு. ஸோ அடுத்து நான் டேப் கொடுக்குறேன். ஸோ இப்போ அடுத்து சப்ஜெக்ட். ஸோ டைப்பிங் ப்ராக்டிஸ் ஃபைல் நான் அதுக்கு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்து டேப் தரேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பாடி வந்துருச்சு. ஸோ மெசேஜ் பாடியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு டைப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபைலை வந்து அட்டாச் பண்ணி அனுப்ப போகிறேன். ஸோ அதை வந்து நம்ம டெக்ஸ்ட் மூலியமாகவும் சொல்லிடலாம். ஓகே. ஸோ அடுத்து நம்ம டேப் கொடுத்தோன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் கண்ட்ரோல் என்டர்னு இருக்குது. இங்கே வச்சு நம்ம என்டர் கொடுத்தோன்னா நமக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து சென்ட் ஆகிடும். ஸோ அடுத்து டேப் தானே மோர் சென்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அடுத்து நான் டேப் கொடுத்தேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கிளிக்கபிள் அட்டாச் ஃபைல் சப்மென்யூ கொலாப்ஸில் இருக்குது. ஸோ அதில் நான் என்டர் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் இங்கே என்ட்ரு கொடுத்த உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேவஸ் பண்ணும்போது ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இல்லையா, சேவஸ் டயலாக் பாக்ஸ். ஸோ அது மாதிரி தான் இங்கே லொக்கேஷன் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வச்சு நம்ம ஷிஃப்ட் டேப் கொடுக்கணும். ஐட்டம்ஸ் வியூ லிஸ்ட்னு சொல்லுது. அங்கே வச்சு நம்ம பேக் ஸ்பேஸை ஹோல்ட் பண்ணணும். ஸோ NVDA பேசுறதை ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் நம்ம பேக் ஸ்பேஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு அடுத்து டவுனராக கொடுத்தோன்னா லைப்ரரிஸ் வரும். ஸோ டெஸ்க்டாப்பில் என்டர் கொடுத்துக்கலாம். Items new list January 2000 Calvin January 2000 Items new list English stories Tamil stories 2 of 3. ஸோ தமிழ் ஸ்டோரிஸ் 2 of 3ன்னு சொல்லுது. இங்கே வச்சு நான் ஒரு என்ட்ரு கொடுக்குறேன்.
Items view list. Not chat DRAM not selected 1 of 3. ஸோ அது ஃபோல்டராக இருக்கிறதுனால நம்ம என்ட்ரு கொடுத்தோம்னா ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நான் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஃபோக்கஸ் தமிழ் ஸ்டோரின்ற ஃபோல்டரில் வச்சுட்டு அடுத்து டேப் தரேன். Name split button collapsed sorted ascending. File name. Combo box collapsed. Edit alt and selected Calvi TV Pro Black. ஸோ ஃபைல் நேமில் வந்து நம்ம தமிழ் ஸ்டோரினே கொடுத்துக்கலாம். TAMRL Tamil STORY. ஸோ அடுத்து டேப் தரேன். Files of type open button alt O. அந்த ஃபைல்ஸ் ஆஃப் டைப் என்னன்றது பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஃபைலுக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்கும் இல்லையா. வேர்டுனா டாக் எக்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் எக்ஸலுக்கு வந்து எக்ஸ்எல் எக்ஸ்எஸ் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஃபார்மேட்டு தான். இப்போது பவர் பாயிண்ட்னா பிபிடின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பட்டன் இருக்கு இல்லையா, அதில் வச்சு நம்ம என்ட்ரு கொடுத்தோம்னா ஓகே, அந்த ஃபைல் நேம் ஆல்ரெடி இருக்கிறதுனால அப்படி நமக்கு என்ட்ரு ஆக மாட்டேங்குது. Open dialog file. Items view. Tamil stories not selected 2 of 3. Name split button. Tamil tree view. Items view. Link 3 of Tamil stories 2 of 3. Okay, Tamil stories உள்ள போயிட்டு உழைப்பின் மகிமை 2 of 3. ஓகே, உழைப்பின் மகிமைன்னு ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா, அதில் வச்சு டைரெக்டாக நம்ம என்ட்ரு கொடுத்துருவோம். Inbox 2301 Selvan Rajesh 1995 Gmail.com Gmail Google Chrome window attachment to Hypin Mahimai docx successfully uploaded and added. உழைப்பின் மகிமை வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ற ஃபைல் நமக்கு டேரெக்டாக அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதே டாக்குமெண்ட்டில் நம்ம ஒரு இங்கிலீஷ் ஸ்டோரியும் அட்டாச் பண்ணுறோம். ஸோ அப்படியே நான் டேரெக்டாக டேப் கொடுக்குறேன். அகைன் சென்ட் வருது. அட்டாச் ஃபைல் இருக்கு, இங்க வச்சு என்டர் கொடுக்கலாம். லொகேஷன் சூஸ் பண்ண நான் பாக்ஸ் ஓபன் ஆகுது. ஷிஃப்ட் டாப் கொடுக்குறேன். ஐட்டம்ஸ் வியூ லிஸ்ட்ல போறேன். பேக் ஸ்பேஸ் ஹோல்ட் பண்ணிட்டு டவுன் ஆரோ கொடுக்குறேன். டெஸ்க்டாப் இருக்கு. Item Rajesh January 2000 item January 2 items new link Tamil stop link tab English stories 1 of English story உள்ள போனோம்னா The Carpenter's Legacy 2 of 2 The Carpenter Legacy னு ஒரு ஃபைல் இருக்கு, அதுல வச்சோம் ஒரு என்டர் கொடுத்தறோம். Inbox 2301 Selvan Rajesh 1995 Gmail.com Gmail Google Chrome window attachment The Carpenter's Legacy docx added inbox. நமக்கு அந்த கார்பெண்டர் லெகசின்ற இங்கிலீஷ் ஸ்டோரி ஃபைலும் ஆட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டேப் கொடுத்தோன்னா அட்டாச் ஃபைல் இருக்கு. அதுக்கடுத்து என்ன ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இன்செர்ட் லிங்க் இருக்கு. இப்போ இந்த இன்செர்ட் லிங்க்ல வச்சு நம்ம என்ட்ரு கொடுத்தோம்னா இப்போ ஆல்ரெடி ஏதாவது ஒரு லிங்க் நம்ம காப்பி பண்ணி வச்சிருந்தோம்னா கிளிப் போர்டில் டேரெக்டாக இங்கே ஓப்பன் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எடிட் ஆர் இன்செர்ட் அ லிங்க்னு இருக்கு. நம்ம எழுதி அதை லிங்காகவும் மாற்றிக்கலாம், ஹைப்பர் டெக்ஸ்ட் லிங்காகவும் மாற்றிக்கலாம். ஆல்ரெடி நம்ம காப்பி பண்ணி வச்சுருந்தா பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் வி கொடுத்தோன்னா பேஸ்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் டேப் தரேன். Anchor text edit HTTPS link edit type anchor text link edit compose send control and more send options menu button clickable attach insert emoji so insert emoji இருக்கு. menu button search edit search blank. so இப்போ இதில் நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். tab control recently used tab selected one of so tab control இருக்கு. tab controlனாலே நம்ம பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ தான் யூஸ் பண்ணணும். Smileys and emotions tab selected. Smileys and emotions இருக்கு. People tab selected. People tabs இருக்கு. Animals and nature tab selected. Animals and natures இருக்கு. Food and drink tab selected. Food and drink. Travel and places. Travel and places. Activities and activities. Objects tab objects. So இந்த மாதிரி நிறைய இருக்கும். So இப்போ நான் ஸ்மைலிஸ்ல வச்சிட்டு food animals and people tabs Smileys and emotions tab selected 2 of 10. Smileys and emotion tabsல வச்சிட்டு ஒரு tab கொடுக்கிறேன்.
Grinning face 1 of 54. Grinning face 1 of 54 இருக்கு. அதாவது 54 இமோஜிஸ்ல முதல் இடத்துல நம்ம ஃபோக்கஸ் இருக்கு. Grinning face with big eyes 2 of 54. ஸோ இப்போ நமக்கு எதில் வேணுமோ அதில் வச்சு ஒரு என்ட்ரு கொடுத்தோம்னா Compose. நமக்கு அது கம்போஸில் வந்து இன்செர்ட் ஆகிடும். Typing practice. Blank. Clickable skip to content. Using. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்போஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நான் எஸ்கேப் கொடுத்தா போயிடுச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம ஜஸ்ட் டிராஃப்டில் போய் அதை திரும்ப எடுத்துக்கலாம். Attachment the Carpenter's Legacy docx added. ஓகே. Banner landmark main. Gmail visited same. Search land. Advanced. Search mail. Clickable support menu button. Navigation landmark. Navigation landmarkல நான் டவுன் ஆரோ கொடுக்குறேன். Clickable heading visited same page link 2301. Clickable same page link start. Clickable same page link snooze. Clickable visited same page link sent. Clickable same page link drafts 39. டிராஃப்ட்ல வச்சு ஒரு என்டர் கொடுத்தோம்னா Main landmark table draft. Typing practice file. ஓகே, டைப்பிங் ப்ராக்டிஸ் ஃபைலில் ஃபோக்கஸ் இருக்கு, அங்கே வச்சு ஒரு என்டர் கொடுக்குறேன். Compose. Typing practice file dialog type. ஓகே, அந்த கம்போஸ் பாக்ஸ் திரும்ப ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அண்ட் நம்ம வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். Control enter. More send option. Clickable attach files menu. Insert link. Control K. Menu button collapsed sub menu. ஸோ இன்செர்ட் லிங்க்கும் பார்த்தாச்சு, Insert emoji. இன்செர்ட் இமோஜியும் பார்த்தாச்சு. Insert files using drive menu button collapsed sub menu. ஸோ இன்செர்ட் ஃபைல்ஸ் இருக்கு. ஸோ அட்டாச் ஃபைலுக்கும் இன்செர்ட் ஃபைல் அண்டு இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் இருக்கும், Insert photo menu இன்செர்ட் ஃபோட்டோஸும் இருக்கும். sub menu. Toggle confidential. Insert. ஸோ இதில் அட்டாச் ஃபைலுக்கும் இன்செர்ட் ஃபைலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ அட்டாச் ஃபைல்னா நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணி தான் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இங்கே இன்செர்ட் ஃபோட்டோ இல்லை இன்செர்ட் ஃபைல்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்னென்னா அந்த கம்போஸ் மெசேஜ் பாடி இருக்கு இல்லையா, அந்த மெசேஜ் பாடியிலேயே அந்த ஃபோட்டோ ஆர் இமேஜ் அங்கேயே நம்ம அதை வந்து இன்செர்ட் பண்ணிடுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு லோகோ இருக்குன்னா அந்த லோகோவை மெசேஜ் பாடியிலேயே வந்து அந்த ரிசீவர் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் விஷயம். பட்டு அட்டாச் பண்ணுறதுனா நம்ம அதே இமேஜையோ இல்லை அந்த டாக்குமெண்ட்டோ எதுவாக இருந்தாலும் அதை வந்து ஒரு பிடிஎஃப் அப்படி இருக்குன்னா அந்த டாக்குமெண்ட்டை தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டை அவங்க வந்து டவுன்லோட் பண்ணி தான் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் வந்து அட்டாச் ஃபைலுக்கும் இன்செர்ட் ஃபைலுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அடுத்ததாக நம்ம ஜிமெயிலில் சிக்னேச்சர் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை தெளிவாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி சிக்னேச்சர்னால் என்னென்னு பார்த்துருவோம். சிக்னேச்சர்னால் தமிழில் கையெழுத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது எதுக்காக இந்த கையெழுத்து இந்த சிக்னேச்சர் யூஸ் ஆகும்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ்க்காக தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்மளுடைய இந்த பத்திரம்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் வந்து இன்னார் தான் இவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ்க்காக அவங்களோட சிக்னேச்சரை அந்த பத்திரத்துக்கு கீழே போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஒர்க் பிளேஸில் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு அஃபிஷியல் மெயில் ஐடி இருக்கும். ஸோ அதே மெயில் ஐடியில் அதே பேரில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சிக்னேச்சர்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக தான் ஜிமெயிலில் இந்த சிக்னேச்சர் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணோன்னா, நம்மளோட ஜிமெயில் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதில் டாப்பில் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் போனால் குயிக் செட்டிங்ஸ், அதில் சி ஆல் செட்டிங்ஸ் உள்ளே போனோன்னா நமக்கு அந்த ஜிமெயில் பர்சனலைசேஷன் பண்ணுற எல்லா ஆப்ஷன்ஸுமே அதில் இருக்கும். அதில் 28th ரோவில் செகண்ட் காலமில் பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரியேட் சிக்னேச்சர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நான் அதை எப்படி பண்ணுறதுன்றதை ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கண்ட்ரோல் ஹோம் கொடுத்து டாப் ஆஃப் த வெப்சைட் போயிடுறேன். Clickable skip to content visited same page link using Gmail with 3 readers collapsed visit. Add a landmark main menu button expanded heading level 1. Gmail visited same page link heading. Search landmark table. Search mail row 1 column 1. Search mail edit submit. Advanced search options. Search mail button unavailable heading level 1. Clickable support. Rate 10. Rate boost on. Rate boost off.
Clickable settings menu button collapsed. Sub-menu heading level 1. ஸோ இங்கே செட்டிங்ஸ் சப்மெனு இருக்கு கொலாப்ஸில் இருக்குது. ஸோ அதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். Quick settings menu. ஸோ குயிக் செட்டிங்ஸ் மெனு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதில் நான் டேப் தரேன். Close button. க்ளோஸ் பட்டன் இருக்குது. அடுத்து டேப் தரேன். See all settings button. See all செட்டிங்ஸ் பட்டன் இருக்குது. அதில் நான் ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். Tab control. General tab selected 1 of 11. ஓகே, ஜெனரல் டேப் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம டேப் கொடுத்து வந்தோம்னாலே நமக்கு கிரியேட் சிக்னேச்சர் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இப்போ நான் டேப் கொடுக்குறேன். Labels tab 2 of inbox tab accounts and filters and forwarding and add-ons chat and meet advanced tab offline tab themes tab mainland change lag show all lag show 50 send can't row 4 cod reply enable row 6 show send on always display x learn more about this row 9 column 1 learn row 10 column row 13 conversation suggest emails to follow row 17 manage workspace smart column 2 turn on package row 21 column all stars link row 23 column icons text row 25 column when I send a row 27 column 2 here link row 28 column 1 learn more about signatures column 2 create a new signature button. ஓகே, 28th ரோவில் காலம் 2ல் பார்த்தீங்கன்னா கிரியேட் சிக்னேச்சர் பட்டன் இருக்குது. ஸோ அதில் வச்சு நான் ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். Name new signature dialog. Signature name edit 0 of 320 characters entered blank. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிக்னேச்சர் கிரியேட் பண்ணுறதுக்கான நேம் கேட்குது. அது ஒரு நேம் பாக்ஸ் கேட்குது. ஸோ அந்த எடிட் பாக்ஸில் வந்து நம்ம அந்த சிக்னேச்சருக்கான நேம் என்னவோ அதை எடிட் பண்ணிக்கணும். J1 object YOKESH 6 of 300. ஸோ யோகேஷ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து டேப் கொடுக்குறேன். cancel button. கேன்சல் பட்டன் இருக்குது. அடுத்து டேப் கொடுக்குறேன். கிரியேட் பட்டன் இருக்குது. இதில் வச்சு என்ட்ரு கொடுத்தோம்னா நமக்கு அந்த சிக்னேச்சருக்கான நேம் வந்து கிரியேட் ஆகிடும். Settings Selvan Rajesh 1995 gmail.com Gmail document settings Selvan Rajesh 1995. ஸோ அடுத்து நம்ம டேப் கொடுப்போம். Main landmark clickable table with 32 rows and 2 columns. Row 28 column 2 Yokesh edit signature name button delete signature. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண சிக்னேச்சருக்கான நேம் வந்து அங்கேயே டெலிட்டும் பண்ணிக்கலாம். அந்த டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை தான் ஸ்க்ரீன் டிரைவ் இப்போ நம்ம படிக்குது. இங்கே வச்சு நம்ம என்ட்ரு கொடுத்தோம்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ணி டெலிட்டும் ஆகிடும். ஸோ அடுத்து டேப் தரேன். Edit signature name button. எடிட் சிக்னேச்சர் நேம் பட்டன் இருக்குது. அதை நம்ம எடிட்டும் பண்ணிக்கலாம். அடுத்து டேப் தரேன். Delete signature button. Table row 1 column 1 signature edit multi-line blank. Create a new table signature edit multi-line blank. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் சிக்னேச்சர் எடிட் மல்டிலைன் பிளாங்க்னு சொல்லுது. இங்கே தான் வந்து இப்போ நம்ம சிக்னேச்சருக்கு நேம் கொடுத்துட்டோம். இப்போது அந்த சிக்னேச்சர் என்னவா நம்ம சென்ட் பண்ண போகிறோன்றதை இங்கே தான் டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வார்ம் ரிகார்ட்ஸ், யுவர்ஸ் சின்சியர்லி, இல்லைனா யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படிலாம் போட்டு அனுப்புவோம் இல்லையா அஃபிஷியலாக மெயில் பண்ணும்போது. ஸோ அதை வந்து நம்ம இங்கே தான் வந்து என்ட்ரு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து வார்ம் ரிகார்ட்ஸ் கமா அதுக்கு கீழே என்ட்ரு கொடுத்து யோகேஷன் டைப் பண்ணுறேன். ஸோ அடுத்து டேப் தரேன். Yokesh create a new signature button. ஸோ அடுத்து டேப் தரேன். For any W emails use combo box no signature collapsed. இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எனி டபிள்யூ இமெயில்ஸ் நோ சிக்னேச்சர் கொலாப்ஸ்னு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கம்போஸ் பண்ணி சென்ட் பண்ணும்போது அங்கே எந்த நம்ம சிக்னேச்சருமே காட்டாது. ஏன்னா இங்கே வந்து நோ சிக்னேச்சர் கொலாப்ஸில் இருக்குது. ஸோ இப்போ ஆல்ட் டவுனரை கொடுத்து அதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். Expanded list no signature 1 of 2. நோ சிக்னேச்சர் 1 of 2னு இருக்குது. இப்போ டவுனரை கொடுக்குறேன். Yokesh not selected 2 of 2. ஸோ நம்ம யோகேஷ்னு ஒரு சிக்னேச்சர் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதுதான் இப்போ இங்கே காட்டுது.
ஸோ இதில் வச்சு நான் என்ட்ரு கொடுத்தேன்னா For any W emails use combo box Yokesh collapsed. ஸோ யோகேஷ்ன்றதுல கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து டேப் தரேன். On reply forward use combo box no So, signature collapsed. இது பார்த்தீங்கன்னா நம்ம கம்போஸ் பண்ணும்போது மட்டும் இல்லாமல் நம்ம ரிப்ளை பண்ணும் போதும் ஃபார்வர்ட் பண்ணும் போதுமே இந்த சிக்னேச்சர் சேர்ந்து ஆட் ஆகி இப்போ சென்ட் ஆகிற மாதிரியான ஆப்ஷன். ஸோ இதில் வச்சு மறுபடியும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஆல்ட் டவுன் ஆரை கொடுத்து Expanded list no signature 1 of 2. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நோ சிக்னேச்சர் இருக்குது. இப்போ உங்களுக்கு கம்போஸ் பண்ணும்போது மட்டும் நம்மளோட சிக்னேச்சர் ஆட் ஆகி போனால் போதும், ரிப்ளை பண்ணும் போதும் ஃபார்வர்ட் பண்ணும் போதும் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இதில் நோ சிக்னேச்சர் வச்சு அனுப்பிச்சிடலாம். ஸோ இப்போ நான் டவுன் ஆரை கொடுக்குறேன். Yokesh not selected 2 of 2. யோகேஷ் இருக்குது, என்ட்ரு On கொடுக்குறேன். reply forward use combo box Yokesh collapsed. ஸோ அடுத்து டேப் தரேன். Insert signature before the quoted text in replies, and remove the line that precedes it. Checkbox not checked. ஓகே. No indicators show indicators. ஸோ ஒன்ஸ் நம்ம சிக்னேச்சர் வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் அதை வந்து அந்த மெசேஜ் பாடி கம்போஸ் பண்ணதுக்கப்புறமும் ரிப்ளை அண்ட் ஃபார்வேர்டுக்கும் அதை வச்சதுக்கப்புறமும் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த செட்டிங்ஸ் நம்ம மாற்றினாலும் சரி, ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்தாலும் சரி, அதுக்கு வந்து நம்ம கீழே பாட்டமில் வந்துட்டு சேவ் சேஞ்சஸ் அந்த பட்டனில் வச்சு ஒரு என்ட்ரு கொடுத்துடணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணமோ அது எல்லாமே சேவ் ஆகும். ஸோ இப்போ நான் டேப் கொடுத்து போகிறேன். Show snippet. Row 31 column. Out of office order 19 January. Fixed end date checkbox. Subject row 4 column. Formatting options. Only send a response to row 32 column 1 through 2 and cancel button. Save changes button. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேவ் சேஞ்சஸ் பட்டன் இருக்குது, அதில் வச்சு ஒரு என்ட்ரு கொடுத்துட்றேன். Main landmark primary property page table unread Rajesh Khan. ஸோ இப்போது மெயின் லேண்ட்மார்க்கில் இன்பாக்ஸுக்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுது ப்ரைமரி ப்ராப்பர்ட்டி பேஜில். ஓகேங்களா? இப்போ சி கொடுத்து நான் கம்போஸ் ஓப்பன் பண்ணேன்னா Compose. New message dialog. New message region table to add CC. ஸோ இதில் பாருங்கள் 2 ரெசிபியன்ஸில் தான் எப்போவுமே ஃபோக்கஸ் இருக்கும் கம்போஸ் ஓப்பன் பண்ணோன்னா. ஸோ அடுத்து டேப் கொடுக்குறேன். சப்ஜெக்டில் இருக்குது, அடுத்து டேப் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மெசேஜ் கம்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளோட சிக்னேச்சர் அங்கே ஆட் ஆகிருக்கு. இப்போ நம்ம 2 ரெசிபியன்ஸ் யாருக்காச்சும் போட்டுட்டு select contacts link. Clickable add BCC. Add CC. More options. Add BCC. To select contacts link. To add CC recipients. Control Shift C. Add BCC recipients. Control Shift V. Search field list to recipients. Combo box collapsed as autocomplete editable non-selected blank. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 2 ரெசிபியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் Y list Yokesh ஸோ ஆர் யோகேஷ் இருக்கு. compose அதில் கம்போஸ் கொடுத்துட்டு subject edit subject சப்ஜெக்டில் சும்மா டெமோ மெயில் நான் போட்டுக்கிறேன். மெயில் போட்டுட்டு அடுத்து டேப் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த வார்ம் ரிகார்ட்ஸ்ன்ற சிக்னேச்சர் இருக்குது. ஸோ இதில் நான் இப்போ ஒரு மெசேஜ் கம்போஸ் பண்ணிக்கிறேன். இது சும்மா டெமோ மெயில் தான். ஸோ இப்போ ஹாய் சார் ஹவ் ஆர் யூன்னு சொல்லி நான் இப்போ மெசேஜ் போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா வார்ம் ரிகார்ட்ஸ் யோகேஷ்ன்ற என்னோட சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் சென்ட் கொடுத்தேன்னா என்னோட சிக்னேச்சரோட சேர்த்து அந்த மெயில் வந்து நான் யாருக்கு அனுப்புகிறேனோ அந்த ரிசீவருக்கு சென்ட் ஆகிடும். Alert cancel alert undo sending close sending cancel close message sent undo view message close message sent view message close message sent view message close inbox 2300. ஸோ அந்த மெசேஜ் சென்ட் ஆகிடுச்சு. இப்படி தான் வந்து நம்ம
கம்போஸ் பண்ணும்போது நம்மளோட சிக்னேச்சர் எப்படி ஆட் ஆகி போகணுன்றதை செட் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை அண்ட் ஃபார்வேர்டிங்க்கும் எப்படி நம்ம சிக்னேச்சர் ஆட் ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ நான் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். Main landmark primary property page table Yokesh me4 request for leave 1410 forwarded message from unread Rajesh Kannan me2 FWD regarding my week off 1411 Yokesh unread Google Yokesh me4 request for leave 1410. ஸோ இந்த மெயில் நான் ஓப்பன் பண்ணனா இதுலேயே நான் எடிட் மோடில் வச்சுட்டு ஆர் கொடுக்குறேன். Rajesh Kannan Special Educator Selvan Rajesh 1995 gmail.com Show trimmed content Table message body edit multi-line blank Show trimmed Row 2 column 1 Send Control Enter button More send options sec Main landmark primary property page tape unread Google security unread Google unread Santosh Sugamia Pustakalaya unread Santosh unread Rajesh Kannan me2 FWD regarding my week off 1411 war conversation opened 2 list Rajesh Kannan Special Educator Selvan ஓகே. ஸோ அடுத்ததாக இப்போது அந்த கம்போஸில் நமக்கு அந்த மெயில் ஐடி வேணான்றதையும் நம்ம அந்த கம்போஸ் பண்ணுற இடத்துலையே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ அது எப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் இன்சர்ட் ஸ்பேஸ் கொடுத்து எடிட் மோடில் வச்சுட்டு கம்போஸ் ஓப்பன் பண்ணுறேன். சி கொடுத்தனா எனக்கு கம்போஸ் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நான் டேப் கொடுத்து வந்தேன்னா சென்ட் இருக்கு, மோர் சென்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அடுத்து டேப் கொடுக்குறேன். Insert photo menu toggle confidential insert signature menu button collapsed sub menu ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் சிக்னேச்சர் மெனு பட்டன் கொலாப்ஸ்னு இருக்கு. ஸோ அதில் நான் என்டர் கொடுக்குறேன். மெனு சப் மெனு சொல்லிட்டு டவுன் ஆர கொடுக்குறேன். manage signatures 1 of 3 manage signatures no signature not checked 2 of 3 ஸோ நோ சிக்னேச்சர் நாட் செக்ல இருக்கு. அது ஸ்பேஸ் கொடுத்து நான் செக் பண்ணிக்கிறேன். inbox 2300 Selvan Rajesh 1995 gmail.com Gmail document blank section new message region add CC risk more up clickable insert signature menu button collapsed insert more send option send warm regards Yokesh send insert files using insert photo toggle insert signature menu sub ஸோ இன்சர்ட் சிக்னேச்சரில் வந்துட்டு டவுன் ஆர கொடுக்குறேன். manage signatures manage signature no signature not checked 2 of 3 நோ சிக்னேச்சர் நாட் செக்ல இருக்கு. அதில் வச்சு என்டர் கொடுக்குறேன். new message region table row 1 column 1 table row 1 column 1 message body edit multi-line blank send row 1 column 1 table row 1 ஸோ இதில் பார்த்தீங்கன்னா row 1 column 1 மெசேஜ் பாடி மல்டிலைன் எடிட் பிளாங்க்னு தான் சொல்லுதே தவிர்த்து நம்ம ஆட் பண்ண சிக்னேச்சர் அங்கே சொல்லலை. ஸோ இப்படி தான் வந்து நம்ம கிரியேட் பண்ண சிக்னேச்சரை நம்ம தேவைப்படும் போது வச்சுக்கலாம், வேண்டான்றப்ப நோ சிக்னேச்சர் கொடுத்து நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு சிக்னேச்சர் கிரியேட் பண்ணணும். அதை கம்போஸ் பண்ணும் போதும் ரிப்ளை ஆர் ஃபார்வர்ட் பண்ணும் போதும் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். அது நமக்கு தேவையில்லைன்ற பட்சத்தில் எப்படி அதை ரிமூவ் பண்ணுறோன்றதையும் பார்த்தோம். தேங்க்யூ.